டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கருப்பா சூர்யா கேக்குறேன், இந்த வக்ர புத்தி யாருக்குன்னா வருமா? காம வெறி கொண்டு இருக்கிற ஆண்களுக்கு தான் வரும். பெண்களை தாயா பாக்குறவங்க, தங்கையா, அண்ணனா பாக்குற எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான். அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க, ஓகே, அதுக்கான ஆதாரம் சொல்லு. அவங்க யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ ஏன் காமிக்க மாட்டேற? அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. நீங்க வேணுமுட்டுமே அரசியலுக்காக உங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணும்ன்ற நோக்கில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊடகத்தின் முன்னாடி அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுடைய கற்பை தான் நீங்க சூறையாடி இருக்கிறீங்க. சமீப காலத்துல இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பா ஒரு 3-4 தினங்களா தான் சீமான் அவர்கள் விருப்பப்பட்டுதான் விஜயலட்சுமி அவர்கள் என் கூட உறவு வச்சுக்கிறாங்க, என் கூட பழகினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க 2023 கமிஷனர் அலுவலகத்துல நானும் விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுக்குறப்ப அந்த புகாருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறப்ப மீடியா முன்னாடி கவுண்டர் கொடுக்குறப்பெல்லாம் அவ யாருன்னே தெரியாது, என் கூட நடிச்சவ, அவ என் கூட ஹெல்ப் கேட்டவ அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா இப்பதான் பணம் கொடுத்த என் கூட படுத்தா அப்படின்னு ஒரு பொது வழியில ஒரு பெண்களை எப்படி தரம் தாழ்ந்து பேசக்கூடாதோ அதுக்கு மேல தரம் தாழ்ந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறாரு. இதுவே ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு கேள்வியா முன் வைக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள் ஒரு உதவிக்காக சீமான் அவர்கள் போய் நாடின பொண்ணுக்கு உதவி செஞ்சு நீ அமுச்சு விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவருக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி காதலிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட பர்மிஷன் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கிறீங்க. பேசுறதுக்கு பிரகாரம் அவங்க கிட்ட இருந்தது பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறீங்க, உடைமைகளை வாங்கியிருக்கிறீங்க, அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை பறிச்சிருக்கிறீங்க, அவங்க கற்பை சூறையாடி இருக்கிறீங்க. இது சம்பந்தமா அவங்க ஒரு கணவன் மனைவியா அவங்க வாழ்ந்து திருமணம் ஆகி மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில திருமணமாகி நீ கணவன் மனைவியா வாழ்றீங்க. வாழ்ந்ததுக்கு பிரகாரம் நீங்க தேன்மொழின்ற ஒரு பெண்ணு கூட நீங்க தொடர்புல இருக்கிறத விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க உங்ககிட்ட பேசினா அப்பதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த வேறுபாட்டுல மூலியமா நீங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறீங்க. அப்பவும் அவங்க 2011 புகார் கொடுக்குறாங்க வல்சரோக கால நிலையத்துல. அந்த புகாருக்கு தான் வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யறப்ப தடா சந்திரசேகரன் இப்ப மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த ஐயா சொல்லிதான் சீமான் அவர்கள் அரசியல்ல வராங்க, நீ உன்னுடைய புகாரை நீ திரும்ப பெறலன்னா அரசியல்ல அவர் மிகவும் மோசமான நிலையில தள்ளப்படுவாரு. அதனால நீ உன் கணவன் தானே, நீ கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கல, உன் கணவருக்கு தான் நீ புகார் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அக்காவை மூலச்செலவை செஞ்சு அந்த புகாரை திரும்ப பெற வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு கணவன் தன்னால பாதிக்கப்படுறத எந்த ஒரு தமிழ் பெண்ணும், தமிழ் மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு பெண்ணும் அப்படி பேச மாட்டாங்க. அதனால திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் அவர்களுக்கு நீங்க உங்களால ஒரு பெண் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு நீங்க காரணமாயிட்டீங்க, அந்த பெண்ணுடைய கற்புக்கு பாதிக்கப்பட்டதுக்கு நீங்க காரணமாயிட்டீங்க. அப்ப தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு தமிழ் ஆண் மகனும் நம்மளால ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாயி நிர்கதியா அந்த குடும்பத்துல எந்த ஒரு ஆண் துணியும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு நிராயுத பாணியா மருத்துவ ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிறப்போ ஒரு தலைமைக்கான பண்புள்ள ஒரு தலைவன் இன்னைக்கு தமிழ் மண்ணில் அதாவது 234 சட்டமன்ற தொகுதியிலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி பங்கா நீங்க இடம் ஒதுக்கிற வேட்பாளர் ஒதுக்குற நீங்க உங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீங்க எப்படி நீங்க இந்த விஷயத்துல நீங்க சரி கட்டிருக்கணும், நீங்க எப்படி அவங்களுக்கு நீங்க அணுகி இருக்கணும். நீங்க வேணுமுட்டுமே அரசியலுக்காக உங்களுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணும்ன்ற நோக்கில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊடகத்தின் முன்னாடி அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுடைய கற்பை தான் நீங்க சூறையாடி இருக்கிறீங்க. ஒரு மீடியா முன்னாடி ஒரு பொண்ணுடைய கற்பை பத்தி அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்க. சீமான் அவர்களுக்கு எவ்வளவு கேவலமான வர்க்க, அதாவது எண்ணத்தை பாருங்க. ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன குடிச்சில உட்கார்ந்த பொண்ணு சமைஞ்ச பொண்ணை சோள காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிச்சனா, அவ கற்ப சூர்யான்னு கேக்குறேன். இந்த வக்ர புத்தி யாருக்குன்னா வருமா? காம வெறி கொண்டு இருக்கிற ஆண்களுக்கு தான் வரும். பெண்களை தாயா பாக்குறவங்க, தங்கையா, அண்ணனா பாக்குற எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல, எந்த பெண்களை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் தோணும் போல இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆடியோ கூட நாங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம இவரு கைலாசால இருக்காரு நித்யானந்தா, அவர் கூட இருக்கிற வசதியா வாழ்ந்து கூட அவருக்கு பிரச்சனையா இல்லையா? அவர் கூட இருக்கிற அழகான ஃபிகருங்களை பார்த்தாதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு சொல்றப்பவே தெரியலையா உங்களுக்கு? அவரோட எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம். அவர் கட்டின மனைவி இப்ப 2வது மனைவியா கல்யாணம் பண்ண கையில்
விடிய அதாவது ஒரு பெண் வந்து நினைச்சா இன்னொரு பெண்ணை வந்து எப்படியோ வாழ வைக்கலாம். நீ அவங்க விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்தோம் அந்த பொதுவெளியில வந்து பழகிறதுக்கு கொலையில உங்களுக்கு வேற எந்த பெண்களும் கிடைக்கலையா அப்படின்னா உங்க கணவன் எப்படியோ அப்படிதான் இப்போ மனைவி நீ அப்படிதான் பேசுற. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால நீங்க பெண்கள் குறித்து அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க திருப்பி உங்களை பத்தி உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நாங்களும் எடுத்து வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசியல்ல நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. சீமான் அவர்கள் அவர் செஞ்ச விஷயம் ஒண்ணு விஜயலட்சுமி அவர்கள் என்கிட்ட எல்லா அந்தரங்க விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க சீமான் அவர்கள் பத்தியே அதிகப்படியான விஷயம் விஜயலட்சுமிக்கு அடுத்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க மனைவியா வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒண்ணு விடாம எல்லா உண்மை சம்பவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் தேர்தல் நேரத்தில் நான் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சேன்னா சீமான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அதுவும் பொதுவாக வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏன் பங்காளி என்னையா வந்து இந்த விஷயத்துல வந்து வெட்டி போட்டு போயிடுவேன் மூஞ்சுக்கு 1 கோடி போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அதாவது இரட்டை வசனத்துல அது டபுள் மீனிங்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீனிங்ல வந்து என்ன பேசினாரு. இதுக்கு நிறைய தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டில் நாகையில் இருக்கக்கூடிய சுதா காங்கிரஸ் எம்பி அவங்க எனக்கு உடனே நீங்க புகார் கொடுக்குமா எனக்கு ஆதரவா நின்னாங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஆதரவா நின்னாங்க. இருந்தாலும் சரி அவர் வந்து அரசியல நம்ம அவரை எதிர்த்து நிக்கிறதுனால அவரோட பர்சனல் விஷயத்தை பேசுறதுனால நம்ம காழ்ப்புணர்ச்சியில பேசுறாருன்னு பெருந்தன்மையா ஏன்னா எனக்கு தலைமைக்கான பண்பு இருக்கு. பெருந்தன்மையா இருக்கணுன்றதுக்காக அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றுக்கும் நான் புகார் தராம இருந்தேன். ஆனா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை அதாவது கூலிப்படைகளை வச்சு ஏவி சமூக வலைதளங்களை எவ்வளவு கேவலமா ஒரு பெண்களை பேசுறாங்கன்னு அவரே சொல்லி கொடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் லைன்ல இருந்து பேச வைக்கிறாரு. எல்லாமே அவர் திட்டமிட்டு அவர் சொல்லி கொடுத்து தான் அந்த கட்சியில இருக்கிறவங்கள பேசுறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல எவ்வளவு விஜயலட்சுமி அவர்களை என்ன அவங்களுக்கு எதிராக பேசுற எல்லா பெண்களையும் வந்து அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. இது ஒரு தலைவருக்கான பண்பா தலைமைக்கான பண்பா? அவர் பேசுறப்ப ஊடகத்துக்கு முன்னாடி 4 பொம்பளை பசங்க வர சிரிக்குதுங்க. அது என்ன ஒரு பழக்க வழக்கம்னே தெரியல. நம்மலாம் ஒரு விஷயத்த பேசுறப்ப என் கூட அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயில வராது. ஆனா அப்படி பேசுறப்ப அண்ணன் பேசுறாரு இந்த மாதிரி பேசாதீங்க. வீரப்பன் என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா வந்து ஒரு அரசு காவல் நிலையத்துல வந்து அழுது எதுக்காக அழுதாங்கன்னே தெரியல. உங்க அப்பா மீது பெண்களை பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு இது பண்ணி அந்த பேரு அவர் வாங்கினது கிடையாது. காட்டுக்குள்ள வாழ்ந்தாரோ மாவீரம் போல வாழ்ந்தாரு. அந்த தகப்பனுடைய பேரை கெடுக்கலனாலும் நீ வந்து அவருடைய பேரை வந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்து அந்த பிளட்ல இருந்து வந்த பொண்ணு இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஆஜராக போறப்ப தன் மனைவி கூட அப்படி அழுவல, தன் மனைவி கூட அப்படி ஓடோடி வரல. ஏன்னா அந்த மனைவிக்கே தெரியும் தன் கணவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து வீக்குன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாவீரம் பொண்ணு நீ நான் என் சகோதரியா நான் சொல்றேன், ஒரு அட்வைஸாவே நான் சொல்றேன். அதாவது தகாத இடத்துல போயிட்டு நீங்க கால் ஊனி அந்த இடத்துல போய் உட்காந்து அவருக்காக பேசுறீங்க. இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல காளியம்மாளுக்கு இன்னைக்கு எந்த நிலைமை இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில உழைச்ச ஒரு பொண்ணுக்கு தியாகம் பண்ண ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்குதோ அதே தான் இன்னைக்கு வந்து தங்கச்சி மாவீரன் ஐயா வீரப்பன் ஐயா அவர்களுடைய பெண்ணுக்கும் கிடைக்க போகுதுன்றத சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு பெண்ணை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து தன்னுடைய அக்காவை வந்து மருத்துவ ரீதியா அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அக்காவால மன ரீதியாவும் அவங்க வந்து மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நீ வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எந்த அடிப்படையில அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க? அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க. எதையுமே ஆதாரம் கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் வந்து பேசினதா சொல்லி எவ்வளவு ஒரு கொச்சையான அந்த பேசின வார்த்தையை உங்க முன்னாடி நின்று நான் கேட்க முடியுமா? பெரியாரு இந்த மாதிரிலாம் வந்து அந்த விஷயத்த பேசவே முடியாது. அந்த விஷயத்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் அவர்கள் பேசினா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நீ கருப்பு துணி போட்டு பெரியாரிஸ்ட்னு சொல்லிதான் அந்த அக்கா கழுத்துல நீ தாலியே கட்டல. நீ பெரியாரிஸ்ட் நீ கிறிஸ்துவர்னு சொல்லிதான் அந்த அக்காவை வந்து நீங்க வந்து மறு மாலை மத்த தான் மாத்திக்கினீங்க, திருமணம் மட்டும் பண்ணிக்கினீங்க, மாங்கல்யம் கட்டல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வந்து அவன் மன ரீதியா பாதிப்படைவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப அவங்க எவ்வளவு கூணி குடிக்க எவ்வளவு அவங்க அழுது ஒரு வீடியோ போட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி அப்படியே வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிருக்கணும்ல. நீங்க அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க, ஓகே, அதுக்கான ஆதாரம் சொல்லு, அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி. அவங்க யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்டேற. அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. உன் வாயில வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா நீ தான் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரி
விபச்சாரம் செய்யணும், அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும், நான் அக்காவை வச்சுட்டு எப்படியும் வாழ்ந்துருக்கலாம். அவங்களே சொல்றாங்கல்ல, நான் பாலியல் தொழிலாளியே நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு என் அக்காவுடைய மருத்துவ கூட எதுவுமே இல்லாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கேன் தேவையான்னு கேக்குறாங்க. அவங்க பாலியல் தொழிலாளர் கிடையாது, நீ தான் ஆண் விபச்சாரி. நீ பேசுற பேச்சு ஒண்ணு ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவர் பேசுற பேச்சை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல அவர் பேசுற பேச்சை ஒண்ணு நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் அதாவது டெபாசிட் இழக்க வச்சு நாம் தமிழர் கட்சியை இந்த தமிழர் முன்னேற்ற படை வந்து ஓடவில்லைன்னா இந்த அரசியல் விட்டு இந்த வீரலட்சுமி போயிடுறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.